So first, hair fall எதனால occur ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா first males and femalesல different reasons இருக்குங்க. Hair fall அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஸ்காரிங்னு சொல்லுவோம், ஸ்காரிங் அலோபேஷியான்னு சொல்லுவோம், நான் ஸ்காரிங் அலோபேஷியான்னு சொல்லுவோம். நான் ஸ்காரிங் அலோபேஷியா தான் வந்து காஸ்மெட்டிக்கெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ண முடியும். வேற ஸ்காரிங் அலோபேஷியா டெர்மட்டாலஜிக்கலி ட்ரீட் பண்ணலாம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்காரிங் அலோபேஷியான்றது முடி அங்க கொட்டி அந்த இடத்துல வந்து தழும்பாயிரும். வேற நான் ஸ்காரிங் அலோபேஷியா அந்த இடத்துல முடி தான் கொட்டும், டிஃப்யூஸா ஹேர் ஃபால் இருக்கும், அந்த இடத்துல தழும்பாகாது. அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்ஸ் கரெக்ட் டைம்ல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஹேர் க்ரோத் ரீக்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். வேற ஸ்காரிங் அலோபேஷியால வந்து சிஸ்டமிக்கலா நீங்க டேப்லெட்ஸ் ஃபார்ம்ல எடுக்கணும், அந்த இடத்துல எங்க ஸ்கார் ஆகுதோ அங்க வந்து நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் போடணும். ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாதான் நமக்கு ஹேர் ரீக்ரோத்ங்கிறது இருக்கும். பிளஸ் இது இந்த நான் ஸ்காரிங் அலோபேஷியா இட் இஸ் ஆக்சுவலி கரெக்ட் டைம்ல பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியா ட்ரீட் பண்ணிடலாம். வேற மேல்ஸ்ல வந்து மோஸ்ட் காமன்லி அஃபெக்ட் ஆகுறது அப்படின்னா ஜெனட்டிக்னு சொல்லலாம். ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியான்னு சொல்லுவோம் அந்த கண்டிஷன் நேம். அதாவது ஜெனட்டிக்கா வர்றது, தாத்தா இல்ல தாய் மாமாக்கு இருக்கு, அப்பாவுக்கு இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கும். அந்த எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்ஸ்ல எல்லாமே ஏறும், அண்ட் பின்னாடி கிரவுன் ஏரியால வந்து பால்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா. அப்போ அது அந்த டைம்ல இந்த கண்டிஷன்ல இருக்கவங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்கும். அந்த ஹார்மோனோட ஆக்ஷன்ஸ்னால பிளட் சப்ளை அண்ட் நியூட்ரியன்ட் சப்ளை வந்து ப்ராப்பரா முடி வேருக்கு வந்து ரீச் ஆகாது. ஸோ அதனாலதான் மேல்ஸ்ல வந்து அஃபெக்ட் ஆகும். வேற ஃபீமேல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் தின்னிங்னு சொல்லுவோம், ஃபீமேல் பேட்டர்ன் தின்னிங்னு சொல்லுவோம். அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் அகைன் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கலாம், இல்ல நம்ம ஃபீமேல்ஸ்க்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் இருக்கிறதுனால அனீமிக்கா இருக்கலாம். ஸோ ஃபுட்டு வந்து ப்ராப்பரா நியூட்ரியன்ஸ் வந்து டெஃபிஷியன்ஸா இருந்ததுன்னா ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ் எடுக்கல அப்படின்னா அதனால இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் லைக் போஸ்ட் பிரெக்னன்சி வரும், அண்ட் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு, பிளட் லாஸ் ஆயிருந்தது அப்படின்னா அதனால. ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கு ஹேர் ஃபாலுக்கு. ஸோ ஒரு முடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு 3 ஸ்டேஜஸை கடந்து வரும். ஃபர்ஸ்ட் அனாஃபேஸ் which is actually called as growing phase, அடுத்து வந்து ரெஸ்ட் ஃபேஸ், அண்ட் லாஸ்ட் வந்து டீலோஃபேஸ், ஃபாலிங் ஃபேஸ். சரிங்களா? ஸோ அனாஃபேஸ்ல வந்து முடி வந்து க்ரோ ஆகும், அண்ட் ரெஸ்ட் ஃபேஸ்ல ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு வந்து இட் ஓன் க்ரோ, அப்படியே ரெஸ்ட்லேயே இருக்கும். அண்ட் டீலோஃபேஸ்ல அந்த முடி வந்து உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு முடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 3 சைக்கிளையும் அண்டர்கோ ஆகும். டீலோஃபேஸ்ல வர்றப்பவே வந்து கீழ இருந்து முடி வேர்ந்து இன்னொரு முடி வளர ஆரம்பிச்சிடும். அது கீழே இருக்கிற முடி வளரல அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த தின்னிங் அண்ட் பால்ட் ஆகுறது அது எல்லாமே இருக்கும். ஸோ ஏஜ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 18 இயர்ஸ் அபவ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஹேர் ஃபால் இருக்கும். அண்ட் பிலோ 18 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கலாம். 18 இயர்ஸ் அபவ் தான் வந்து வாட் ஆக்சுவலி நம்ம ஹேர் ஃபால் அப்படின்றத நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ டயட்ல அப்படின்னு வந்தோம் அப்படின்னா டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் பண்ணணும். அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், கிளைசிமிக் ஃபுட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, டேட்ஸ் அதிகமா எடுத்துக்கோங்க, அப்புறம் வாரத்துல 3 நாள் வந்து கீரை வகைகள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மினிமம் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் குடிங்க. ஸோ இந்த மாதிரி மைல்டா வந்து டயட்ரி சேஞ்சஸ் பண்றப்போ கண்டிப்பா யூ ஹேவ் அ கிரேட் இம்பாக்ட் ஆன் யுவர் ஹேர். டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது இட்ஸ் பேசிக்கலி ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். ஃபங்கஸ்ங்கிறது ஒரு கிருமி தான். சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம ஹேர் ஃபாலிக்கல், நான் வந்து முடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பார்ட் இருக்கும், ஹேர் ஃபாலிக்கல் அண்ட் ஹேர் ஷாஃப்ட். ஹேர் ஃபாலிக்கல்ங்கிறது ஸ்கின்னுக்குள்ள இருக்கிற முடி வேறு, ஹேர் ஷாஃப்ட்ங்கிறது வெளியில தெரியிற கருப்பு முடி. அப்ப இந்த டேண்ட்ரஃப் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹேர் ஃபாலிக்கலுக்கு மேல லேயர் பை லேயர் அக்யூமுலேட் ஆகி ஹேர் ஃபாலிக்கல் வந்து ப்ராப்பரா சத்து வந்து ஹேர் ஷாஃப்ட் ரீச் ஆகாது. அப்ப என்ன ஆகும்? ஹேர் ஷாஃப்ட் வந்து உதிர்ந்துரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டேண்ட்ரஃப்னு சொல்லுவோம். இது எப்படி ப்ராப்பரா மேனேஜ் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 days ஒன்ஸ் வந்து நல்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹேரை வந்து வாஷ் பண்ணிடணும். டேண்ட்ரஃப் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா டூ மச் ஆயிலியா ஸ்கால்பை வந்து தலையில இருக்க ஸ்கின்னை டூ மச் ஆயிலியா நம்ம மெயின்டைன் பண்ணாலும் நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வரும். வேற ரொம்ப ட்ரையா மெயின்டைன் பண்ணாலும் நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வரும். ஸோ அதை வந்து 2 days ஒன்ஸ் நல்லா நைட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் வச்சு வாஷ் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பிஆர்பின்னு சொல்லுவோம், பிளேட்லெட்ஸ் பிளாஸ்மான்னு சொல்லுவோம். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்கு. அது இல்லாமல் க்ரோத் ஃபேக்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது இட்ஸ் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுங்க. வெரஸ் பிஆர்பி, க்ரோத் ஃபேக்டர், ஸ்டெம் செல்ஸ் இது எல்லாமே வந்து க்ரோத் ஃபேக்டர், ஸ்டெம் செல்ஸ் டுகெதரா நம்ம மீசோ ட்ரீட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ் டைப்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 ட்ரீட்மெண்ட்டும் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து பிஆர்பி ட்ரீட்மெண்ட்ஸ் யாருக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடி வேர் வந்து இருந்தது அப்படின்னா, ஹேர் ஃபாலிக்கல் உயிரோட இருந்தது அப்படின்னா அங்க வந்து நம்ம பிஆர்பி பண்றப்போ நல்ல எஃபெக்டிவா இருக்கும். சரிங்களா? வெரஸ் முடி வேர் இல்ல, அந்த இடத்துல வந்து ஷைனி அப்பியரன்ஸ் ஆயிடுச்சு, முடி வேரும் வந்து ஒரு காலகட்டத்துல அதுவும் வந்து இறக்க ஆரம்பிச்சிடும். சரியா? அப்போ அது இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஷைனி அப்பியரன்ஸ் வரும். ஸோ அந்த டைம்ல ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ வாட் இஸ் பிஆர்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. நம்ம கையில இருந்து ஒரு 8 to 10 ml பிளட் எடுப்போம். பிளட் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அந்த பிளட்ல இருக்கிற பிளாஸ்மா அப்படிங்கிற growth factors மட்டும் தனியா எடுத்து ஸ்கால்ப்ல இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். இன்சுலின் சிரஞ்ச் இருக்கும் இல்லையா, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க டயபெட்டிக், அந்த இன்சுலின்ல லோட் பண்ணி ஸ்கால்ப்ல இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் பிஆர்பி. வெரஸ் growth factors, stem cells, மீசோ ட்ரீட்மெண்ட் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் என்னன்னா ரெடிமேட் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே சேம் ப்ரொசீஜர், பட் பிஆர்பில பிளட் வித்ட்ரா பண்ணி பண்ணுவோம். வெரஸ் மீசோ தெரப்பில ரெடிமேட் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ரெடிமேட் சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஓகே, வெரஸ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னா நம்ம காதுக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா அந்த ஒரு பேண்ட். ஆக்சுவலி நீங்க பெரிய தாத்தாவங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஹோல் முடியுமே வந்து கொட்டிடும், பட் காதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஒரு பேண்ட் மட்டும் அப்படியே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த முடியை எடுத்து நம்ம எங்க பால்டா இருக்கும் அங்க வந்து நம்ம இம்ப்ளான்ட் பண்ண போறோம். ஏன் அந்த முடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா அப்படின்னா அதுல வந்து டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிற ஹார்மோன்ஸோட ஆக்ஷன் தான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த காதுக்கு பின்னாடி இருக்கிற முடியில இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்ஸை அக்செப்ட் பண்ணக்கூடிய சக்தி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நேச்சுரலாவே இட் இஸ் ஆக்சுவலி வெரி லோ. அப்ப நம்ம அங்க இருக்கிற முடி எடுத்து இங்க இம்ப்ளான்ட் பண்றப்போ அந்த ஹார்மோன்ஸ்னால வரக்கூடிய ஹேர் ஃபால் வந்து இட் won't happen. அப்ப அதுக்கு மேல வந்து நம்ம டேண்ட்ரஃப் இல்லாம நல்ல சத்துள்ள டயட்டிங் மாடிஃபிகேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா you won't have any hair fall further.